ஃப்ரெண்ட்ஸ், அபி ஃப்ரம் மதுரை யூடியூப் சேனலில் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஃப்சிபி ஃபுட் கவுண்ட் அண்ட் ஃபெல்டிங் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி லிங்க் வாங்கிக்கோங்க. நான் யூடியூப் சேனலில் இதை போடலை. நிறைய பேர் எடுத்து அதை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுக்காகவும் கூட தான். அதுக்கப்புறம் எனக்கு கீழே இருக்கிறவங்க யார் யாருன்னு எனக்கு தெரியாமல் போயிடும். அதான் முக்கியமாக அதுக்காக தான் நான் யூடியூப்பில் லிங்க்காக இது கொடுக்கல. யாராவது விருப்பப்பட்டிங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணி லிங்க் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதான். அதுக்கப்புறம் இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் சொல்லிட்டு போயிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க, ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதையும் போட்டுக்கோங்க. இங்கே இருக்கிற பார்த்தீங்களா, இந்த இதை வந்துட்டு கேப்சாவை டைப் பண்ணி அங்கே போட்டுக்கோங்க. அது வந்துட்டு ரெஃபரல் நம்பரு இங்கே இருக்கும். ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்டர் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்களா லாகின் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த லாகினை டச் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இங்கே என்னோடய ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு அது இருக்கும். நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறனாலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே வந்துட்டிங்கன்னா நம்மளோட ஒர்க் என்ன ஒர்க்கு அப்படின்னா, இங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டிங்கன்னா இல்லாட்டினா என்னோடது வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கி டுடே டாஸ்க் வந்துட்டு எல்லாமே முடிச்சிட்டேன். அதனால் உள்ளே போகாது. நீங்கள் ஹோம் பட்டனை டச் பண்ணிவிட்டு இங்கே டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டாஸ்க்கு அப்படின்றத டச் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போயிட்டு இங்கே இந்த இடத்துல 5 இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த இடத்துல ஃபுல்லாமேவும் 5 ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காமிக்கும். அதை பூராத்தையும் இன்ஸ்டால் டச் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பேக் வந்துட்டிங்கன்னா இதை முடிச்சுட்டு பேக் வரணும்னா ஸ்டார்ட் பட்டனை தான் டச் பண்ணணும். ஷார்ட் கொடுத்திங்கன்னா இங்கே வந்துட்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இங்கே காமிச்சிட்டே இருக்கும். இங்கே 5/5 அப்படின்னு வர வரைக்கும் நீங்கள் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளக்க வந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து கூட உள்ளே வந்துக்கலாம். உள்ளக்க வந்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு குரூப் சொல்லுவேன், அந்த குரூப்பில் சென்ட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களோட ஒர்க்கு வந்துட்டு முடியும். இந்த மாதிரி பண்ணிடணும். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் டச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் எல்லாமே K1னா என்ன அப்படின்றத நீங்கள் ரஃபாக பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 2100 K1ல் கட்டணும் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 நாள் வந்துட்டு ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. 4 டேஸ் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ₹70 கொடுக்குறாங்க. அப்போ 4 நாளைக்கு ₹280 வரும். 4 டேஸுக்கு ₹280 தருவாங்க. அதோடு சேர்த்து நீங்கள் பேலன்ஸ் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்குன்னா 1830 தான் கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே 1 மந்த்துக்குள்ளே எடுத்துடலாம். இதில் நீங்கள் யாராச்சும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெஃபரலுக்கு ₹252 கொடுக்குறாங்க. ஒரு ரெஃபரலுக்கு ₹252 கொடுக்குறாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே 1 டேக்குள்ளேயேவும் 1 டேக்கு நீங்கள் வந்துட்டு 3 பேர்த்த ஜாயின் பண்ணி விட்றீங்க, 3 பேர்த்த ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ₹188 ஒரு நாளில் 3 பேர்த்த ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா ₹188 வந்துட்டு லக்கி வீல் அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க, நான் பே பண்ணி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றவங்களா இருக்கணும். மேக்ஸிமம் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். கமெண்ட் கூட பண்ணிட்டு போங்க. இப்போ வந்துட்டு எவ்வளோ நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா ட்ராவல் ரெக்கார்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கலாம். அதை டச் பண்ணோம்னா நான் ஜாயின் பண்ணியே ஒரு 2 வாரங்கிட்ட தான் இருக்கும் என்னோடய ப்ரூஃப். ஃபஸ்ட்டு ₹315 எடுத்தேன். அடுத்து வந்துட்டு ₹1000 போட்டோம். ₹900 100 வந்துட்டு பிடிச்சிட்டு ₹900 கொடுத்தாங்க. இதுதான் என்னோடய பேமெண்ட் ப்ரூஃபு.
வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஊரை மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டுருந்தேன்னா என்னைய காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா முக்கியமாக என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ண முடியாதவங்க மெசேஜ் கூட பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.